ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த நைட்டே மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க என் வீடியோவில். எப்போயுமே நான் அப்படி தான் கொஞ்சம் கிலா மாதிரி இருப்பேன். அண்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்காக தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம், அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் பேசுவோம். இதுதான் என்னோடய காஸ்ட்யூம், ஷூட்டுக்கான காஸ்ட்யூம். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் லைட் கலராக கேட்டதுனால நான் லைட் கலர் போட்டிருக்கேன். இதுதான் என் மூஞ்சி. ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணிக்கலாம். பான்ஸ் ஒயிட் பியூட்டியில் அது மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் பான்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என் ஸ்கின் டோனுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்து தான். ஸோ நல்லா போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த தொங்குறத வந்து நம்ம எடுத்து அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும் மார்னிங். ஸோ அடுத்தது வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் தான் போட போகிறோம். நல்லா 2 விரல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்படி தான் போடணுன்னு அது சொல்லியிருக்காங்க. அது அப்படி தான் போடணுமான்னு எனக்கு தெரியல. எடுத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி முடிச்சுக்க வேண்டியதான். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல இந்த வீடியோவில். உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிட்ருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு சப்போர்ட்டுக்கெலாம் யாரும் கிடையாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிறது. ஸோ நானே வீடியோ எடுத்து செல்ஃபாக நானே தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சேனலுக்காக. நல்லா இல்லைனாலும் கோச்சிக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுதான் பான்ஸ் ஒயிட்னிங் க்ரீம். அது வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து மாய்ஸ்சரைசர். இது வந்து டே க்ரீம்னு சொல்லுவாங்க. அடுத்து அதை எடுத்து அங்கங்கே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வச்சுட்டு அதையும் நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த க்ரீம் போட்டுட்டு சும்மா எல்லோரும் வீடியோவில் பண்ணுவாங்களே அவன் பயமுறுத்துற மாதிரி, அதனால் நானும் பண்ணி ட்ரை பண்ண. வேறு ஒன்றும் இல்லை. யாரும் பயந்துருக்க மாட்டீங்க, கடுப்பு தான் ஆயிருப்பீங்க. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த க்ரீம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் பான்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மற்றபடி இந்த ஃபவுண்டேஷன், இந்த ப்ரைமர், கன்சீலர் சொல்லுவாங்களே அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். போட்டாலும் என் மூஞ்சிக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ப்ளஷ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது ஆக்சுவலாக அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப் பாம் தான். அது லிப் பாம் நல்லாயிருக்கும், லிப் டின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து ப்ளஷ் மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து நான் போட்டுக்கிறேன். இந்த பவுடர்லாம் போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு க்ரீம் போட்டுருவேன், அவ்வளோதான். அந்த க்ரீமோடு முடிச்சுப்பேன். ஸோ இது போட்டால் கொஞ்சம் பிங்கிஷாக தெரியும் லைட்டாக, ரொம்பவும் டார்க்காகவும் தெரியாது, லைட்டாக அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐப்ரோ பென்சில். அது என்ன ஒரு 10 rupees 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் 10 10 எல்லாம் ஒன்று தான். அதை எடுத்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஐப்ரோ போடாமல் மட்டும் என்னால் இருக்கவே முடியாது. வேறு எதுவுமே பண்ணாமல், லிப்ஸ்டிக்கு எதுவுமே போடாமல் இருப்பேன். பட் ஐப்ரோ போடாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் என் ஐப்ரோ வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும். பட் அது என்னான்னு தெரியல, ஸ்கூல் படிக்கலேருந்து அந்த ஐப்ரோ போடுறது ஒரு பழக்கமாகவே எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஐப்ரோ போட்டு தான் நான் எங்கே இருந்தாலும் வெளியே போவேனே. ஐப்ரோ போட்டோன்னே பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐலைனர் மோஸ்ட்டாக நான் போட மாட்டேன். ஸோ இப்போ ஷூட் போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். எங்கள் அம்மா வந்து பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு தெரியும், நடுவில் கேஷுவலாக அப்படியே வந்துட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி தான். அதான் அடுத்தது வந்து ஐலைனர் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீட் போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. சரி ஸ்பீட் போட்டால் கிடக்குறேன்னு வீடியோ ஓடிடும். போட்டுட்டு 2 இதெல்லாம் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, அவன் மூஞ்சே அப்படி தான். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்தது என்ன ஸ்டெப், இது லிப் பாம் போட்டேன், அந்த ப்ளஷ் போட்டேன் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கொஞ்சம் அந்த மாடல் காஸ்டியூம்ஸ்க்கெலாம் இது கொஞ்சம் சூட் ஆகும். அதனால் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம அதை இது பண்ணிக்க வேண்டியதுதான். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கையில் கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
கையில் ஸ்ப்ரெட் பண்ணோடனே கையில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், எங்கேயாச்சும் அதை தடவி விட்டுருவேன். நான் வீட்டிலன்னு இல்லை, வெளியே எங்கே போனாலுமே அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஒஸ்ட்டான பிஹேவியர் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தலை சீவணும். தலையை அவுத்து அவ்வளோ சிக்கு தாங்க முடியல வலி. எப்படியோ கஷ்டப்பட்டு சிக்கெலாம் எடுத்துட்டு என்ன ஹேர் ஸ்டைல், ஒவ்வொரு காஸ்டியூமே எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போகிறதுனே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு பின்னவே தெரியாது. அதனால் ஒரு கிளிப்பு மட்டும் தான் எடுத்து அப்படியே மேலே போட்டு எல்லா காஸ்டியூமுக்கும் அதை நான் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நான் எல்லா காஸ்டியூமுக்கும் நான் பண்ணுவேனே. யாரெல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ல. அப்புறம் இயரிங் வந்து என்ன போடுறதுன்னு தெரில. நான் எப்பயுமே ஸ்டட் தான் யூஸ் பண்ணுவேன். மாற்றி வேறு ஸ்டட்டு போடுவேனே தவிர அந்த தொங்குற கம்மலெல்லாம் போட மாட்டேன். என் தம்பி பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு மேலே நடுவில் வந்து எடுத்துகிட்டு போகிறான், துண்டு எடுத்துகிட்டு போகிறான் குளிக்கிறதுக்கு. அப்புறம் நான் பேசிகிட்டே வந்து மேலே அந்த லைனர் ஒட்டிக்கிச்சு. நான் சும்மா இருக்காமல் நல்லா பிளிங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் போல். அப்புறம் அந்த லைனரெல்லாம் இது பண்ணிவிட்டு கம்பலை போட்டு கிளம்பி முடிச்சிட்டேன். இந்த கம்மல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், நான் கிளம்பி முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஷூட் லுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான், கிளம்பி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா வாட்சை மறந்துட்டேன். வாட்ச் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். அதான் வாட்ச் எடுத்து நம்ம கட்டிக்கலாம். ஓடுமா ஓடாதெல்லாம் கேட்காதீங்க, நல்லாவே ஓடும். டைம் பார்க்க தான் அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி மற்ற செட்டிங்ஸ்லாம் எனக்கு அதில் இது பண்ண தெரியாது. கிளம்பியாச்சு. என்னமோ ஒன்று எடுக்க மறந்துட்டுமேன்னு பார்த்தா இந்த பாட்டில் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. தண்ணிலாம் யார் ரெகுலராக நல்லா தண்ணி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நல்ல பழக்கம். தண்ணி பாட்டில் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். தண்ணி பாட்டில் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆச்சு. பேக் பார்க்க மாட்டிங்கன்னு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.